வாங்க மக்கா, வாங்க. வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், சில வீடியோஸ் போட்டுக்கிருக்கோம், சில கண்டென்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி சில ஒரு மினிமம் பட்ஜெட்டில் சில பொருள் எல்லாம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, அது என்னென்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா, என்னென்னா ஒரு ஃபோன் வந்து நம்ம எப்பயும் கையில் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து கையில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து செக் பண்ணதில் இது வந்து கொரில்லா டிரைவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி வேணும்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் எப்படி வேணும்னாலும். இது எப்படி வேணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலே டாப்பில் வந்து ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம்னா இது கீழே விழுகவே விழுகாது. ஓகேங்களா, ஸோ இது எப்படி நம்ம ஃபோன் மாடல் பண்ணுறோம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபோனுக்குரியது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்படி வெர்டிக்கலாகவும் அடிக்கலாம், நம்ம ஹரிசாண்டலாக வந்து நம்ம அடிக்கலாம். நம்ம கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனை வந்து இந்த ரெண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பிரெத் அதிகமாக உள்ள ஃபோனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த ஃபோனை வந்து இதை செட் பண்ணுறோம். ஓகே, நான் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்மளுடைய கொரில்லா ட்ரைபாட் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணும்போது கீழே அந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ லாக் ஆகிடுச்சு நமக்கு. ஓகேங்களா, சரி இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபோன் ஆன் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சேஃபாக ஹேண்டில் பண்ணிட்டா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி வேணுமோ திருப்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கூட இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு ஷட்டர், அதாவது நம்ம வந்து போய் ஒவ்வொரு முறையும் வந்து இதில் ஃபோனில் கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் மூலியமாக வந்து நம்ம ஆன் பண்ணி ஃபோனில் கான்ஃபிக் பண்ணிட்டோம்னா இதிலே நம்ம ஆன் பண்ணும்போது ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இல்லை வீடியோவை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் வந்து ஃபோன்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே, ஆன் பண்ணேன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் இது வந்து நான் வந்து ஃபோனில் வந்து ப்ளூடூத்தாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ப்ளூடூத்தில் வரேன். ஸோ இன்னும் நீயும் வரல, திரும்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ஷட்டர் 3 இருக்கும். ஓகேங்களா, அந்த ஏபி ஷட்டர் 3 வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய ஃபோனுக்கு போயிடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நம்ம எப்படி வேணுமோ கற்றுக்கலாம். ஓகேங்களா, ஸோ வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அங்கே போய் ஃபோன் ஒவ்வொரு முறையும் அமுக்கிட்டேன். இங்கேருந்தே ப்ரெஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருச்சு. ஸோ இப்போ
இப்போ நான் வந்து வீடியோ மோடு வைக்கிறேன். வீடியோ மோடு வச்சுட்டேன். இப்போ நான் வந்து அதே இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஃபோனில் வந்து ரெண்டுக்குமே இருக்கு. அந்த ஐஓஎஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் வீடியோ மோடு ப்ளே ஆகுங்களா. இப்போ நான் அதை பாஸ் பண்ணணும்னாலும் ஒன்ஸ் கிளிக் பண்ணாலும் பாஸ் ஆகிடும். ஸோ நம்ம எங்கேருந்து வேணும்னாலும் நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் டிவைஸ் மூலியமாக. ஸோ கேமரா ஒரு இடத்துல வச்சு நம்ம லாங்கில் இருக்கோம், ஷார்ட் முடியுது, இல்லை ஒரு ஷார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஒவ்வொரு முறையும் வந்து கிட்ட போய் வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த டூல் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா. +2. ஸோ அடிஷ்னலாக வந்து மைக்கும் இந்த ரிசீவரும் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து காலர் மைக். ஓகேங்களா. இந்த காலர் மைக்கை நம்ம வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து அதே மாதிரி சேம் தான். இதுவும் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஃபோனில் இன்செர்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ ஒன்ஸ் க்ரீன் கலர் லைட் இருந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆன் பண்ணோம்னா ரெண்டுமே டிவைஸ் பேர் ஆகிடும். அப்போ நம்ம வந்து வாய்ஸ் நம்ம பேசும்போது எங்கேருந்து பேச கிட்டத்தட்ட இதுக்கு எப்படின்னா ஒரு 10 ஃபீட்டில் 10 மீட்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா போர்ட்ரானிக்ஸ் சொல்லி இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சீப் தான். ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. போர்ட்ரானிக்ஸ். இது வந்து காலர் ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா. ரிசீவர் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்செர்ட் பண்ணாலே போதும். நம்ம இந்த இதில் இது வந்து டைப் சி கிடையாது. இந்த ஃபோனு டைப் சி ஃபோன் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுதான் இதை விட கொஞ்சம் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் டைப் சிக்கு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து காலர் மைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம காலர் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து பேசிக்கலாம். இன்கேஸ் மற்றவங்க 2 பேர் இன்ட்ராக்ட் பண்ணோம்னாலும் நம்மளும் பேசுகிறதும் அவங்களும் பேசுகிறது வந்து இருக்கு. ஏன்னா அது வந்து க்ளோஸ் அப்லேயே வந்து கொஞ்சம் ஒரு ஃபோனில் மேக்ஸிமம் வந்து நம்ம பேசுகிறதுனா ஒரு 1 மீட்டர் 2 மீட்டருக்குள்ளே பேசினா நமக்கு வந்து கேப்சர் ஆகும். பட் இன்கேஸ் கொஞ்சம் தள்ளி வரும்போது நாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணும்போது. அதனால் செப்பரேட்டாக ஒரு மைக் ஒன்று வாங்கிட்டேன். இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து சில என்னென்ன வாங்கலாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த போர்ட்ரானிக்ஸ்குள்ளேயே வந்து எனக்கு வந்து சார்ஜரும் இன்பில்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த போர்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் கேபிள் இது கூட கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சார்ஜரும் மாட்டிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சார்ஜர் பின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுவும் டைப் சி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சார்ஜ் இருக்குது. இது வந்து சார்ஜஸ் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஹோல்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பவர். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்னும் அடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்த அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ